டைரக்டர் வெங்கடேஷ் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் நம்ம கவுண்டவுன் பேசிக்கல, அதுவும் வெற்றியின் அடிப்படையில் கவுண்டவுன் பேசிக்கல பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 22வது பார்க்க போகிற படம் நேத்ரா. நம்ம வெங்கடேஷ்க்கு கடைசியாக ரிலீஸ் ஆன படம் இந்த நேத்ரா தான். இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வெங்கடேஷ்க்கு எந்த படமும் கிடையாது. ஆக்சுவலி அவரோட கடைசியாக ரிலீஸ் ஆன 22வது படமே நம்ம அவரோட கடைசி கவுண்டில் வைக்கிற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கிச்சு. ஆக்சுவலி இந்த படம் வந்ததே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் தெரிஞ்ச ரிவ்யூவர்ஸ் இந்த மத்தியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த படம் பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ. படம் 2017 முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம வெங்கடேஷ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படத்துக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. ஏன்னா 2015 மனுஷன் 3 படம் டைரக்ட் பண்ணி எல்லாமே வேற லெவல் சம்பவம் பண்ண இன்னும் பல விஷயங்கள் சேர்ந்து இந்த படம் லேட்டு காரணமாயிடுச்சு. எனிவே இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஹீரோ வினய் வேற. வினய் இந்த படம் 2016 புக் ஆகும்போது ஏதோ இருந்துட்டாலும் 2017 ஒரு துப்பறி வில்லன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை ஹீரோன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமே நிறைய படங்களில் ஒரு வில்லனெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஒரு படத்தை பற்றி பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பேசிட்டு போகலாம். பட் வீடியோ ஷார்ட்டாக பண்ண சொல்றீங்க, அடுத்து போயிடுவோம். நம்ம 21வது பார்க்க போகிற படம் ரொம்ப நல்லவன்டா நீ. இந்த படம் நம்ம வெங்கடேஷோட ஃபிலிமோகிராஃபியில் 21வது ரிலீஸ் ஆன படம் தான். இதே 21வது இடத்துல பண்ணியிருக்கேன்னா இந்த படம் நம்ம வெங்கடேஷ் ஒரு ஆகச்சிறந்த டைரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குரு, பவித்ரன், சங்கர் இந்த மாதிரி வந்தவர் நல்ல வேற லெவல் கமர்ஷியல் டைரக்டர் ஒரு டைம்ல பேர் எடுத்திருந்தவர். அதே சமயம் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் படமா நல்லா பண்ணியிருக்காருன்ற அளவுக்கு லைட்டாக சொல்லலாம் நம்ம. ஆனால் இங்கே மிகப்பெரிய தப்பா மிர்ச்சி செந்தில் இந்த படத்தில் ஹீரோவா இருப்பாரு. ஆக்சுவலி அவர் ஹீரோவா ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு சீரியல்ல ஏதோ கிளிக் ஆயிடுச்சுங்க. அவரோட அந்த ஒரு லுக்குலாம் நம்ம மக்கள் அவரோட லுக்குக்கு ஹீரோவா இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா கூட ஒத்துக்காம இருப்பாங்க. ஆனாலும் அவருக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய ஹீரோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு படமா இந்த படம் மாட்டிக்கிட்டு பல பேருக்குலாம் தேட்டருக்கு போகிறது கியூரியாசிட்டியே இல்லைன்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே பல பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த படமும் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாப்ன்றது டிசாஸ்டர்னே சொல்லலாம். நம்ம கவுண்டில் 20வது இடத்துல பார்க்க போகிற படம் சும்மா நச்சின்னு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வெங்கடேஷ் அதுக்கு முன்னாடி ஒரு சம கமர்ஷியல் ஆக்ஷன் டைரக்டராக இருந்தார். ஆனால் அவருக்கு 3 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. எனவே அவர் 2010 ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் கொடுத்துருந்தாலும் அவருக்கு என்னவோ படங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்ற ஒரு பேரோடவே இருந்தவர் தான் நம்ம வெங்கடேஷ். நிறைய ஹீரோக்கள் அவரோட படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவரோட அந்த 2013 காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் சீனிவாசன், அப்புக்குட்டி இந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மூலமா ஒரு காமெடி படமா லோ பட்ஜெட்ல எடுத்து விடலாம். அதுவும் ஒரு மலையாளத்தில் இருக்க அந்த ஒரு கதைத்தளவோட இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. என்ன பண்றது, சர்வே பண்ணி ஆகணும்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் ஒரு படம் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. இல்ல காமெடியில பெஸ்டா வரும்னு பண்ணியிருப்பாரோ. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி முதல் காரணம் தான் கரெக்டா இருக்கும். எனவே இந்த படம் வரமெல்லாம் கண்ணால் அடிச்சு ஆசையா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இல்ல பவர் ஸ்டார் சீனிவாசன் இந்த மாதிரிலாம் வச்சு படம் ஓரளவுக்கு தெரியப்படுத்தினாலும் இந்த படம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாராக தான் போச்சு. ஸோ ஃபிளாப்னு சொன்னாலும் தப்பு இருக்காது. அதான் கரெக்டாகவும் இருக்கும். நம்ம கூட 19வது இடத்துல பார்க்க போகிற படம் கில்லாடி. கில்லாடி நம்ம பரத் ஹீரோவா நடிச்ச படம். ஆக்சுவலி இந்த படம் 2006 எடுக்கப்பட்டது தான். அப்போல்லாம் நம்ம வெங்கடேஷ்க்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர்னு பேர் இருக்கு. நம்ம பரத்தும் கேட்க தேவையில்ல, அப்போ நிறைய படங்கள் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் இந்த படம் புக் ஆனாலும் இந்த படம் நிறைய ப்ரொடக்ஷன் காரணமாக தள்ளி போய் இந்த படத்தோட ஷூட்டிங்கிறதே லேட் பிக்கப் அப்படின்ற மாதிரி ஆகி கடைசியில் 2013 முடிச்சிருப்பாங்க. ஒரு வழியாக படம் 2015 ரிலீஸ் ஆயிருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு படம் தள்ளுதுனாலே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி 8 வருஷம் 9 வருஷம்லாம் தள்ளிச்சுன்னா சான்ஸே இல்லை. ஆக்சுவலி அதை அப்படியே இங்கே பிரதிபலிச்சுன்னா சொல்லணும். ஏன்னா நம்ம வெங்கடேஷ் ஒரு நல்ல கமர்ஷியல் படமா அந்நேரத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் சூடாக இருந்திருக்கும். பழனி அந்த மாதிரி ஒரு படங்களோட வந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாரத்துக்கு ஆக்ஷன் படம் பண்ணுறான்னு ஒரு வேற லெவல் நெகட்டிவ் பேர்லாம் கிரியேட் ஆயிடுச்சு திருத்தணிக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இருந்தாலும் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் செமையா வேற லெவலில் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் அதிரடி காமெடி படமாக இருந்தாலும் அதாங்க நம்ம கமர்ஷியல் மசாலா படம்டே வச்சிங்க. அது பரத் ஆக்ஷன் நெகட்டிவிட்டிவ் அண்ட் வெங்கடேஷ்க்கு மார்க்கெட் இல்லை. ஏன்னா சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு காமெடி படம் கொடுத்து 3 வருஷம் ஃப்ரீயாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஃப்ரீ, இந்த படம் லேட் பிக்கப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெங்கடேஷ்ன்றவரை ஒரு ஃபெயிலியர் டைரக்டரேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த படம் தியேட்டரிக்கல்ல ஒரு ஃப்ளாப்ன்றது டிசாஸ்டர்ன்றே சொல்லலாம். நம்ம கவுண்டில் 18வது இடத்துல பார்க்க போகிற படம் சிங்கக்குட்டி. இந்த சிங்கக்குட்டி நம்ம வெங்கடேஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிட் கொடுத்துருக்காருன்றே சொல்லலாம். ஆனாலும் ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் வருது. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷத்தோட இந்த படம் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் சொல்லலாம். ஏன்னா சிவாஜி பேரன், அதாவது சிவாஜியோட முதல் பையன் பிரபுவோட அண்ணன் ராம்குமாரோட பையன் தான் இவரு சிவாஜி தேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 வருஷம் பேரெல்லாம் மாற்றி இந்த படம் ரெடி ஆச்சு. ஆக்சுவலி இந்த படம் ஓரளவுக்கு விமர்சன ரீதியாக பார்க்குறவங்களுக்குலாம் பிடிச்சாலும் தியேட்டரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேவிங்கிறது ரொம்ப லோ தான். ஸோ இந்த படமும் தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாராக போச்சுன்றதை தாண்டி ஃப்ளாப்னு சொன்னாலும் தப்பாக இருக்காது. அப்புறம் நிறைய இப்போ மீடியா ரேஞ்சில் விஷயங்கள் தெரிஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா சுஜா வருண் இருக்காங்கல்ல, ஹீரோயினி மாதிரி, அப்புறம் சைடி கேரக்டர், அந்த ஐட்டம் டான்ஸ்லாம் ஆடிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ கூட யூடியூப் சேனல் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவரோட வீட்டுக்கார் தான் இப்போ சிவாஜி தேவ். இந்த சிவாஜி தேவுக்கு இதுதான் முதல் படம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவர் சினிமாவில் ட்ரை பண்ணார், வரல. அப்புறம் பெரிய குடும்பம் தான், ஏதாச்சும் ஒன்று பண்ணி பொழிச்சுப்பாங்க. நம்ம கூட 17வது இடத்துல பார்க்க போகிற
படம் வாடா. இந்த வாடா வரும்போது தான் நம்ம வெங்கடேஷுக்கு திருப்பி ஒரு ரீபிக்கப் கிடைச்சிச்சு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில். அப்படியே நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம சுந்தர் சிக்கும் இந்த டைமில் அவர் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரியான பல படங்கள் வந்துட்டு இருக்கும்போது சுந்தர் சி வெங்கடேஷ் காம்போல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் நம்ம வெங்கடேஷோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா காமெடி ட்ராக்ன்றதுக்கு நல்ல இம்பார்ட்டன் தருவார். ஸோ இவே கூட அந்த காமெடி ட்ராக் சில பேருக்கு இந்த படம் பிடிச்சாலும் வெங்கடேஷ் படத்தில் பொதுவாக நிறைய பேர் காமெடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் இந்த படம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கலைஞர் டிவியில் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். பார்க்கறது கூட ஓரளவுக்கு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கு மைல்டாக பிடிக்கலாம். ஆனால் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் போச்சு. சுந்தர் சி அப்போ மார்க்கெட்லாம் இருந்தனால கொஞ்சம் நம்ம வெங்கடேஷுக்கும் பிக்கப்லாம் இருந்தனால கொஞ்சம் ஃபேமஸாக பண்ணாங்க. ஆனால் படம் வந்து பிக்கப் எடுக்கல. நம்ம கூட 16வது இடத்துல பார்க்க போகிற படம் பூ பறிக்க வருகிறோம். இந்த படத்தோட ஹீரோ அஜய். ஆக்சுவலி அவரோட உண்மையான பேர் விக்ரம் கிருஷ்ணா ரெட்டி. நம்ம விஷாலோட கூட பிறந்த அண்ணன். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒய்ஃப் தெரியும் உங்களுக்கு ஸ்ரேயா ரெட்டி. திமிரு படத்தில் வில்லியா வருவாங்களா அவங்க தான் இவங்க ஒய்ஃப். அப்புறம் இந்த படத்தில் தான் அவருக்கு முதல் ஹீரோ சான்ஸ். ஆக்சுவலி சோலோ ஹீரோன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம விஷாலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரொடியூசரோட பையன். அப்படின்னா விக்ரம் கிருஷ்ணா அவருக்கு அண்ணன் போது ஆக்சுவலி இவருக்கு தான் அப்போ ஆரம்ப வாய்ப்பு நல்லா இருந்தது. அதனால ஒரு ப்ரொடியூசர் பையன்ற பேர். அப்புறம் நம்ம சிவாஜி கணேசன் வர இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அவரோட கடைசியாக ரிலீஸ் ஆன படம் அப்படின்ற ஒரு பெருமையை இந்த பூ பறிக்க வருகிறோம் அப்படின்ற ஒரு படம் தான் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போ மாளவிகா டாப்பில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஒரு ஃபுல் காம்போ இருந்தது. வெங்கடேஷுக்கும் இது ஒரு 4வது படம். ஓரளவுக்கு வெங்கடேஷ்ன்றவர் வந்து ஒரு அறிமுக டைரக்டராக ஒரு சில வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காம்போல தான் வந்தது. ஆனால் படம் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ. தமிழில் வந்து சரியாகவே போகல. ஆனால் தெலுங்கில் போய் மேபி ஏதோ லைட்டாக ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அப்படி இப்படி ஓட்ட பார்த்தாலும் ஒரு ஃப்ளாப் கேட்டகரி தாங்க வந்தது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய பெரிய விஷயங்கள்லாம் இருந்ததுனால தேட்டர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. அதனால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியும். ஆக்சுவலி இந்த படம் மட்டும் கிடையாது. இது கீழே நம்ம சொன்ன அத்தனை படங்களும் ஃப்ளாப் வெர்டிக் அந்த மாதிரி நம்ம தாராளமாக சொல்கிறதுக்கான விஷயம் இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் 3 படங்களையும் ஃப்ளாப் சொன்னால் தப்பு இருக்காது. வாங்க போய் பார்ப்போம். அதெல்லாம் நம்ம கூட 15வது இடத்துல பார்க்க போகிற படம் துரை வரும்போது நம்ம வெங்கடேஷ் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடவே இருந்திருப்பார் சொல்லலாம். ஏன்னா அவருக்கும் அர்ஜுனுக்கான ஒரு நல்ல காம்போ இருந்தது. ஆக்சுவலி அது முக்கியமான காரணம் நம்ம அர்ஜுனும் ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் படம் பிச்சு எடுப்பார். அதே சமயம் நம்ம வெங்கடேஷ்ன்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் திரைப்படம் கமர்ஷியல் காமெடியோட சூப்பராக எடுப்பார். ஸோ இவங்க காம்போல ஆல்ரெடி ஒரு ஹிட்டும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது ஒரு நல்ல எதிர்பார்ப்புனாலும் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூன்றதை தாண்டி தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அர்ஜுனோட மார்க்கெட்டுன்றது அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொதப்பிடுச்சு. நம்ம வெங்கடேஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டில் நிறைய டேரக்டர்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவரோட அந்த பேட்டர்ன்றது ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இந்த துரைங்கிற படம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதை தாண்டி ஆக்ஷன் கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் பிடிக்க தான் செய்யும். ஏன் இந்த படம் ஓடலன்ற மாதிரி கேட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் தியேட்டர் சிச்சுவேஷன் சொல்லிட்டு நம்ம கடந்து போய் ஆகணும். ஏன்னா தியேட்டர் சிச்சுவேஷன்றது நிறைய டைமில் நிறைய நல்ல படங்களை சொதப்பி விட்டுரும். அதில் நார்மலாக இருந்த இந்த துரை படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டரிக்கலில் ஒரு ரொம்ப சுமாரான போன படம் தான். ஆக்சுவலி ஆவரேஜ்ன்றது நம்ம ஃப்ளாப்னு சொன்னாலும் தப்பு இருக்காது. ஏன்னா வந்த ஒரு சில வாரங்களே தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம அர்ஜுன் வந்து வடிவேலு கூட நிறைய காமெடி கொடுத்திருந்தாலும் இந்த படத்தில் அர்ஜுன் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அது இந்த படம் பார்க்கும்போது நல்ல ஒரு கமர்ஷியல் படமே உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சதாங்க இருக்கும். ஆனால் தேட்டரிக்கல் இப்படி தாங்க போயிருக்கு. என்ன பண்ணுறது? உங்களுக்குலாம் எவ்வளோ வருத்தமோ இல்லையாங்க, எனக்கு பெரிய வருத்தங்க. ஏன்னா என் பேர் துரை. ஸோ நம்ம பேரில் ஒரு படம் வருதுடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஃப்ளாப் பண்ணி விட்டானுங்க. இந்த துரைங்கிற டைட்டில் வந்து நிறைய பேருக்கு தமிழ் சினிமாவில் பிடிச்ச டைட்டிலாக இருக்கும். அதில் அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். ஏன்னா அவரோட ஒரு சில படங்களை நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கும் இந்த டைட்டிலில் ஒரு படம் வந்ததுன்றது சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, நிறைய விஷயங்கள் ஒத்து வந்தாலும் நேர கொடுமையை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இங்கே துரை படம் பேசும்போது சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்கடேஷ்ன்றவரும் உங்களுக்கு நிறைய பேருக்கு டேரக்டராக தெரிஞ்சதோட ஆக்டராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்காடி தெருல அந்த கருங்காலி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராலாம் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த அங்காடி தெருக்கு அப்புறம் அவருக்கான ஒரு நடிகர் அடையாளம்ன்றது மிக பெருசாக கிடைச்சிருச்சு. அதனால இந்த 2010க்கு அப்புறம் அவர் டைரக்ட் பண்ண ஒரு சில படங்கள்லேயே அவருக்கான கேரக்டரைசேஷன்றதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி அங்கங்கே எங்கேயாச்சும் வர பார்த்தவரு இல்லை டைரக்ஷன்லேயே ரொம்ப பிஸியாக இருந்தவர். ஆக்சுவலி நடிப்புன்றதை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம வெங்கடேஷ் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக அவருக்குன்ட்டு ஒரு கேரக்டரைசேஷனில் நிறைய கேரக்டர் கொடுக்குற மாதிரி அவரோட அந்த லுக் ஆகட்டும் அவரோட ஆக்டிங் ஆகட்டும் நல்லாவே இருந்திருக்கும். அதில் இப்போ சன் டிவி நாடகமாகட்டும் அப்புறம் நிறைய படங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதை ஏன் ஒரே டைமில் சொல்கிறேன்னா ஆக்சுவலி அங்காடி தெரு ஷூட்டிங்கும் துரை டைரக்ஷனும் ஒரே டைமில் பண்ண தான் நம்ம வெங்கடேஷ் பேட்டி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ துரை படம் சரியாக போலனாலும் துரை படம் ஷூட்டிங் டைம் பிரேக்கில் போன அங்காடி தெருன்றதா அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைல் கல்ல அமைஞ்சு போச்சு வெங்கடேஷோட ஃபிலிம் கரியரில். நம்ம கவுண்டில் 14வது இடத்துல பார்க்க போகிற படம் சண்டாமாருதம். இந்த சண்டாமாருதத்தில் சரத்குமார் டபுள் ஆக்ஷன். இந்த கதையை வந்து மூல கதை எழுதுனது நம்ம சரத்குமார் தான். சரத்குமார் இந்த டைம்லலாம் வந்து சில கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் பண்ணிட்டாலும் அவர் ஹீரோவா ஜெயிக்கணுன்ற மாதிரி அவருக்கு கதையை அவரே எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி நம்ம ரஜினி கமலுக்குலாம் அப்படி ஒரு சுரேஷ் கிருஷ்ணாவோ அந்த மாதிரி அர்ஜுன் சரத்குமாருக்குலாம் வந்து நம்ம வெங்கடேஷ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படத்தை நம்ம வெங்கடேஷ் நல்லாவே எடுப்பாரு. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வெங்கடேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு சரத்குமார் ஆசைப்பட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சரத்குமார் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். டபுள் ஆக்ஷனில் தேட்டரில் வரும்போதும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்க தான் செஞ்சுது. ஆனாலும் படம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய விஷயம்லாம் இருந்ததில்ல. அதுக்கு இந்த படத்தோட ஓவரால் வெற்றிக்கெலாம் கணக்கு பண்ணி பார்த்தா இதையும் ஃப்ளாப்னு சொல்கிற மாதிரி தாங்க போகுது. ஏன்னா உங்கள் நேர கொடுமைன்றது நிறைய இடத்துல ஒர்க் பண்ணோம். ஸோ
இந்த படம் 2015 வராமல் 2005 டைமில் ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணி சரத்குமார் இப்படி டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருந்தா நல்ல ஓரளவுக்கு தேட்டரிக்கல் வெர்டிகோ வந்திருக்குமோ என்னவோ. நம்ம சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ன்றது ரொம்பவே முக்கியம். எனிவே இந்த சண்டாமர்தம் மூலமாக சரத்குமாரும் சரி ஏ வெங்கடேஷும் சரி ஒரு சின்ன ஒரு தலைக்காட்டல் நடந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்கள் இவங்க அவுட் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கண்டிப்பாக அவங்களால கவர் பண்ண முடிஞ்சது. நம்ம கூட 13வது இடத்துல பார்க்க போகிற படம் செல்வா. செல்வா நம்ம ஏ வெங்கடேஷுக்கு 2வது படம். நம்ம விஜய்க்கு இந்த 96 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புய உனக்காக அப்புறம் அப்படியே ஒரு மார்க்கெட் செட் ஆகுது. ஸோ அந்த டைமில் இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆகுது. இப்படி நம்ம ஏ வெங்கடேஷுக்கும் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹிட் கொடுத்துட்டு ஒரே வருஷத்தில் 2வது டைரக்ஷன் படம். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் 2வது டைரக்ஷன் படம் ஹிட் ஆகிறது நிறைய டைரக்டர்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். அது நம்ம ஏ வெங்கடேஷோட லைஃப்பில் நடந்தது. ஏன்னா இந்த செல்வாங்கிறது பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல் ஆவரேஜ்ன்றது ஃப்ளாப்னு கூட சொல்லலாம். எனவே விஜய்க்கு அப்பா வந்து தேட்டரிக்கல் படம் ஓட்டணுன்றது அவங்க அப்பா அந்த மாதிரிலாம் அந்த திங்க் இருந்ததுனால ஓரளவுக்கு செல்வாக்கு பீக் கொடுத்துருந்தாலும் செல்வா அந்த வருஷம் இயர் எண்டில் வர வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களால இந்த படம் சரியா போலன்னு சொல்லலாம். அப்புறம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நம்ம விஜய் ஆக்ஷன் படம் முதல்ல பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா பகவதி, அது நம்ம ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ண படம் தான். அது ஃபுல் ஆக்ஷன் படம்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் திருமலைன்றது சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் திருமலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே நெஞ்சு நிலைன்ற படத்துலையும் ஒரு மாதிரி ஆக்ஷன் கலந்துருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம பகவதிக்கெல்லாம் முன்னாடியே ஏ வெங்கடேஷ் செல்வா மூலமாக சின்னதாக நம்ம விஜய்க்கு ஆக்ஷன்ன்றது கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி நம்ம விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காருன்னா அதுக்கு ஒரு முன்னோடியாக நம்ம ஏ வெங்கடேஷோட படங்களை கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம கொண்டு 12வது இடத்துல பார்க்க போகிற படம் வல்லக்கோட்டை. வல்லக்கோட்டையில் அர்ஜுன் ஹீரோ. ஆல்ரெடி துரை ஃபிளாப் ஆகிட்டா கூட உங்களுக்கு அர்ஜுனுக்கும் நம்ம வெங்கடேஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வேவ்ல இருந்திருக்கும். அதனால இவங்க 2 பேரும் கூட்டணின்றது கண்டிப்பாக இனிமேல் நம்ம நல்ல ஒரு வெற்றி படம் தரப்போறோன்ற மாதிரி தான் இணைஞ்சாங்க. இந்த படம் வந்து ஒரு தீபாவளிக்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம அர்ஜுன் வந்து ஒரு நல்ல காமெடி பண்ணுவார் தெரியும். ஸோ அவர் கூட அன்னைக்கு டாப்ல இருக்கிற கஞ்சா கருப்பையும் போட்டிருந்தாங்க. ஸோ அது நல்லாவே ஓரளவுக்கு காமெடியும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். இங்கே நம்ம ஏ வெங்கடேஷ் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா வடிவேலு காம்போல நம்ம அர்ஜுன் நிறைய படம் பண்ணிட்டு நம்ம ஏ வெங்கடேஷும் அவரை கூட படம் பண்ணிட்டாலும் அடுத்து விவேக் அடுத்து கஞ்சா கருப்புன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனோட அந்த காமெடி சென்ஸையும் மற்ற நிறைய காமெடியன்ஸ் கூட விட்டு நல்ல ஒரு வைப்பு கொடுத்துருப்பாருன்றே சொல்லலாம். ஆக்சுவலி வல்லக்கோட்டைன்றது நம்ம ஆக்ஷன் கிங் ஏற்ற மாதிரி ஆக்ஷன் சப்ஜெக்ட். தாண்டி இது அந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மைனா மட்டும் தான் ஹிட் ஆச்சு. உத்தமபுத்திரன் தனுஷ் வந்தது, அது சுமாராக தானே போச்சு. ஸோ அதனால அந்த பீக்கில் வா கோட்ரு கட்டிங்களா நம்ம புஷ்கா 3 நம்ம மிர்ச்சி சிவா இவங்க இதில் வந்து அந்த படமும் எதிர்பார்த்தது போல. ஸோ இந்த வல்லக்கோட்டை மைல்டாக ஆவரேஜாக பிக்கப் கொடுத்துச்சிங்க தேட்டரை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிறைய பேர் ஃப்ளாப் மாதிரி பார்ப்பாங்க. எனவே பார்த்தா பார்க்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டரிக்கலாக ஒரு ஆவரேஜாக வல்லக்கோட்டை போச்சுன்னு சொல்லுவேன். நம்ம கவுண்டில் 11வது இடத்துல பார்க்க போகிற படம் சாணக்கியா. சாணக்கியா ஏ வெங்கடேஷ் சரத்குமார் கூட்டணியில் அப்புறம் நமிதா வர இருப்பாங்க. ஸோ அவங்க கூட்டணியில் ஆல்ரெடி ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் ஒரு ஹிட் காம்போல வந்தது. இன்க்ளூட் மியூசிக் டைரக்டர் அண்ட் காமெடியன் எல்லாருமே சேர்த்து அது ஒரு சம காம்போல வந்த படம் தான் சொல்லணும், வெற்றி காம்போல. அதுக்கேற்ற மாதிரி இந்த சாணக்கியான்றது நல்ல ஒரு பீக்ல ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு முன்னாடி இருந்த படத்தோட வெற்றியை வந்து இந்த படம் கண்டிப்பாக அடையல. அதே சமயம் தேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் அப்படியே ஓரளவுக்கு ஆவரேஜ் ஹிட் அளவுக்கே சர்வே ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேச வேண்டியிருந்தாலும் இன்னும் 10 படம் இருக்குது. டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா போகும் போல இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசாக போயிடும் இந்த வீடியோ. ஸோ நான் ஷார்ட்டாகவே பண்ண பார்க்குறேன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த படத்தை பற்றி. ஏன்னா நம்ம சாணக்கியா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படம் அளவுக்கு தேட்டரிக்கலாக ஒரு ஃபினான்ஷியலாக வெற்றி தரலனாலும் அவங்க அந்த காமெடியாகவும் சரி பாட்டாகவும் சரி ஆக்சுவலி ஓரளவுக்கு அந்த தருவியா தரமாட்டியா இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் எடுத்து அப்புறம் நமிதாவோட கிளாமர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படம் அளவுக்கு இந்த படத்தையும் ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த விதத்தில் சாணக்கியா வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாகவே இருந்துன்னு சொல்லலாம். ஆனால் கதை கிளம்புறது ஆக்சுவலி ஓரளவுக்கு அன்னைக்கு கமர்ஷியலாக பார்த்தவங்களுக்கு ஓகேனாலும் இன்னும் ரொம்ப பெட்டர் தானா பண்ணியிருந்தாக்கா இந்த படம் இன்னும் கொஞ்சம் தேறி இருக்கலாம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் வாத்தியார். வாத்தியாரில் நம்ம அர்ஜுன் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் வெங்கடேஷ் கூட்டணியில் இதான் முதல் படம் நினைக்கிறேன். ஆக்சுவலி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் சரத்குமார்னாலே அது ஒரு பெரிய விஜய் அஜித் மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு இதில் இவங்க 2 பேரும் ஒரே ஆட்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது நிறைய ஹீரோயின் கூட ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க, காமெடி கூட பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேரக்டர் கூடயும் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஏ வெங்கடேஷ் சரத்குமாரை வச்சு தான் வந்திருந்தாரு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் கூட 2 ஹிட்டும் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன நம்ம அர்ஜுனும் அவரும் சேர்ந்து கூட்டணியில் ஒரு படம் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த படம் வந்திருக்கும். இந்த டைமில் அர்ஜுனுக்கு வந்து நிறைய படங்கள் வருது. அதில் எந்த படமும் சரியாக பீக் எடுக்கல. ஆனால் இந்த வாத்தியார்ன்றது ஓரளவுக்கு ஆடியன்ஸ்லாம் அப்படியே நிப்பாட்டிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதே வருஷத்தில் தலைநகரம் வந்திருக்கும். அதில் பிரகாஷ் ராஜோட அந்த கேரக்டர் ஆகட்டும், இந்த வாத்தியாரில் இருந்த அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், படமும் சரி இந்த வாத்தியார்ன்றது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் படமாக இந்த படம் நிறைய பேர் பார்த்தாங்க. அதை தாண்டி நம்ம ஏ வெங்கடேஷோட படத்தில் நல்ல ஒரு காமெடி ட்ராக் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வடிவேலுக்கு சம ஒரு காமெடி ட்ராக் அமைஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம அர்ஜுன் வடிவேலு காம்போ கேட்கவே தேவையில்ல. ஸோ ஒரு மசாலா படமாக ஏ வெங்கடேஷ் நல்லா கதை பண்ணுவார்ன்றதுக்குலாம் இந்த படம்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆக்சுவலி இந்த படத்தோட கதையை அர்ஜுன் தான் நினைக்கிறேன். எனவே சரத்குமார் 2015 சண்டாமர்தத்தில் பண்ண நினைச்ச வேலையை நம்ம அர்ஜுன் முதல்லயே பண்ணிட்டாரு. ஆமாம் இருக்க தானே செய்யும். நம்ம அர்ஜுன் சாதாரண 11 படம் டைரக்ட் பண்ணவர். ஸோ நம்ம அர்ஜுனோட கதையை பேச வச்சுக்கிட்டு ஏ வெங்கடேஷ் ரொம்பவே நல்லா இந்த படத்தை எடுத்து கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி சாங்ஸும் நம்ம ஏ வெங்கடேஷ் படத்துலலாம் ஹிட் ஆகும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த என்னாடி முனியம்மா சாங்லாம் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பீக்கே கொடுத்து இந்த படம்ன்றது ஒரு மாதம் அப்போ தேட்டரில் நல்லாவே ஓடிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த தீபாவளிலாம் வந்ததில் அப்படியே வந்து கொஞ்சம் மைல்டு கம்மியாயிடுச்சு.
ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹிட்டுன்றே சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு படம் வந்து ஒரு காமெடியா, ஒரு பாட்டா, ஒரு கதைக்களமா இப்படி எல்லாமே ஓவராலாக ஹிட் ஆகி ஓடுறதுன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தாங்க. அதுவும் நம்ம அர்ஜுனுக்கு அன்னைக்கு இருந்த தியேட்டர் மார்க்கெட்டுக்கு இந்த படம் ஓடின பர்ஃபார்மன்ஸ்ன்றது நான் கண்டிப்பாக வெற்றிட்டே சொல்லுவேன். ஆனால் ஃபினான்ஷியலாக அவங்க அவ்வளோ பெரிய வெற்றியை பார்த்துருக்க முடியாது. இனிமே நம்ம ஓவராலாக எல்லாத்தையும் போய் நோண்டிட்டு இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்ம்டாக வாத்தியாரோட ஹிட் வெரைட்டிக்கா ஹிட்டுங்கிறது ஆவரேஜ் ஹிட்ன்றது கீழே கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் நிலாவே வா. இந்த படம் நம்ம ஏ வெங்கடேஷோட 3வது படம். நம்ம விஜய் கூட செல்வா சரியா போகாததுக்கு அப்புறமும் இந்த படம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் வந்து ஒரு வருஷம் ஃப்ரீயாக இருந்திருக்காரு நம்ம ஏ வெங்கடேஷ். ஆக்சுவலி நிறைய ஹீரோஸ் கூட நம்ம ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணி கண்டினியூஷனாக 2-3 படங்கள் நிறைய பண்ணியிருப்பாரு. அதில் நம்ம விஜய் கூடயும் நிறைய படங்கள் பண்ணாலும் அடுத்த படமே விஜய் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக அவரோட டைரக்ஷன் ஒர்க். ஆக்சுவலி அதை தாண்டி நம்ம ஏ வெங்கடேஷோட பேக்ராப்னு பார்த்தீங்கன்னா பவித்ரன் சங்கர் கூட எல்லாம் அசிஸ்டண்டாக இருந்தவர். ஸோ செல்வாங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முரண்பாடான படம் தான். ஏன்னா அங்கே ஆக்ஷனை சேர்த்ததுன்றது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சோன்ற மாதிரி யோசிச்சு நம்ம விஜய்க்கு அந்த காலத்தில் செட் ஆன மாதிரி ஒரு ரொமான்டிக் டிராமா படத்துக்கான கதையை இந்த நிலவே வா படத்தில் எடுத்திருப்பாரு. அதுக்கு இன்னும் பலம் சேர்க்கிற மாதிரி நம்ம லவ் டுடேல இருந்த அந்த விஜய் சோலட்சுமி அந்த பேரையை இங்கே சேர்த்திருப்பாரு. நிறைய பேர் இந்த படம் வந்து ஓடவே இல்லை, இது ஃப்ளாப் அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பீங்க. ஆக்சுவலி ரிவ்யூவெல்லாம் மிக்ஸ்டாக வாங்கிடலாம். ஆனால் அன்னைக்கு டைமில் இந்த படத்தோட பாட்டுங்கிறலாம் பார்த்தீங்கன்னா மைல்டாக ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த படம்ன்றதே தேட்டரிக்கில் அப்படியே 50 நாள்ன்றதை தாண்டியே ஓடி இருக்கும். 100 நாள் கிட்ட கூட ஓட்ட பார்த்துருப்பாங்க. எனிவே இந்த நிலவே வா கதைங்கிறது நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து படம் வந்து மொக்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆக்சுவலி விஜய் அன்னைக்கு லவ் படங்கள் நிறைய நடிச்சிருப்பாரு. அதில் இந்த ஒரு காதல் படம்ன்றது நிறைய பேருக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிலவே வா படம் அன்னைக்கு தேட்டரிக்கலாக ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட்டுன்றே சொல்லுவேன். ஆக்சுவலி ஒரு படத்துக்கு ஃபினான்ஷியலாக இவ்வளோ லாஸ் அவ்வளோ லாஸ்னு படலாம் ஓடி முடிஞ்சு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். எனிவே எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்பப்போ ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று ப்ரொடக்ஷன் மட்டும் ஒரு படத்துக்கு காரணம் கிடையாதுல்ல. ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்காங்க, அதை தாண்டி ஆடியன்ஸோட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு படத்தோட வெற்றியின் அளவு இருக்குது. ரிவ்யூவோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தேட்டருக்கல்ல ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த நிலாவே வா கொடுத்தது. அதை தாண்டி ஆடியன்ஸோட அந்த சாட்டிஸ்ஃபைடுன்றதும் இருக்க தான் செய்யும். நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போகிற படம் மாஞ்சாவேலு. மாஞ்சாவேலு படத்தில் அருண் விஜய் ஹீரோ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாக போட்டு அந்த படம் வெற்றி கொடுத்துட்டு அதோட ஒரு வெற்றியின் தாக்கத்தில் தான் நம்ம ஏ வெங்கடேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஏ வெங்கடேஷ்க்கு ஒருத்தவங்க படம் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது அவங்க கூட படம் பண்ணுறதுல ஆக்சுவலி அந்த வெற்றியின் இதுலேயே வந்து படம் பண்ணுறதுல நம்ம ஏ வெங்கடேஷோட அந்த கூட்டணின்றது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி இந்த மாஞ்சாவேலு படத்தில் கூட கார்த்திகை அணைச்சிருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த படத்தில் இருந்த அந்த ஆப்போசிட் ஹீரோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏ வெங்கடேஷ் அழகாக இங்கே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி அருண் விஜய் ஆடியன்ஸ் கிட்ட என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில் வந்து ஹிட் அடிக்க வைக்கணும். ஏன்னா அருண் விஜய்க்குலாம் அப்போ மார்க்கெட்டுன்றதே இல்லை. ஸோ அவர் தூக்கிட்டு வந்து ஆக்ஷன் ஹீரோன்ட்டு உள்ளே போட்டு இதுக்கு முன்னாடி இருந்த படம் ஓரளவுக்கு இதுவாக இருந்துட்டாலும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ ரேஞ்சிலே இந்த படத்தை கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி அதுக்கேற்ப இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட தேட்டரில் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு 50 நாளைக்கு மேலே ஓடிச்சுன்னு சொல்லலாம். இனிமேல் ரீரிலீஸ் தேட்டருக்குலாம் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாரம் ஓடி கூட நான் பார்த்துருக்கேன். இந்த மாஞ்சாவேலுன்றது அன்னைக்கு ஒரு மைல்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆக்சுவலி அருண் விஜய்க்குலாம் அன்னைக்கு ஒரு படம் இட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம். ஆனால் அவரை வச்சு கண்டினியூஷனில் 2வது படம் கொடுத்து ஒரு இட்டு கொடுத்தவர் நம்ம ஏ வெங்கடேஷ். ஸோ இந்த படத்தோட இட்டு வெற்றிக்காக வந்து ஆவரேஜ் ஹிட்ன்றது அதுக்கு மேலே நம்ம இந்த படத்தையும் தாராளமாக ஹிட்டுன்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்து ஒரு படத்தோட வெற்றியின் தாக்கத்தில் தானே எடுத்தாங்க. ஸோ அதுக்கேற்ப இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ்ன்றதும் தேட்டரிக்கில் நல்லா இருந்தது. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் பகவதி. பகவதி நம்ம விஜய் படம் தெரியும் உங்களுக்கு. விஜயோட முதல் ஆக்ஷன் எல்லாம் பேசிட்டோம் நம்ம. ஆக்சுவலி இந்த படம் நிறைய பேர் ஃப்ளாப்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பகவதி தேட்டரிக்கில் பொறுத்த வரைக்கும் 100 நாள் ஓடிச்சு. அதை தாண்டி இந்த படம் 50 நாள் 60 நாளில் வீக்கெண்டில் நீங்கள் தேட்டருக்குலாம் போயிருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுன்றது ஷோ டைமில் போயிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஸோ அந்த அளவுக்கு விஜய்க்கான மார்க்கெட் அன்னைக்கெல்லாம் டாப்பில் இருந்தது. அதுக்கேற்ப இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓரளவுக்கு நல்ல சர்வைவிங்கில் தான் தேட்டரில் போச்சு. என்ன ஒன்று அந்த தீபாவளிக்கு பல படங்கள் வந்ததுனால ரிவ்யூவாக வந்து மிக்ஸ்டு வாங்கி போயிடுச்சு தவிர ஆக்சுவலி ஆக்ஷன் படத்துக்குலாம் அப்படி தாங்க தருவாங்க. ஆனால் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ வெங்கடேஷோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தெல்லாம் அவங்க வெற்றியின் லிஸ்ட்டில் தான் சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பகவதி படத்துக்கு தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ப இந்த கவுண்டவுனில் நீங்கள் ஒரு நல்ல படமாக பார்க்கும்போது வாத்தியார் இதோட பெட்டராக இருக்கும், நீங்கள் இன்னும் டாப்பில் கொண்டு போகலாமே அப்படின்றதுலாம் ஆக்சுவலி இது நல்ல படமாக பார்க்கும்போது தான். நம்ம ஒரு கமர்ஷியல் ஹிட் கவுண்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம தேட்டரிக்கெலாம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பகவதிக்கு 100 நாள் ரன்னுன்றது சும்மா வச்சுலாம் ஓட்டல, ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் விஜய்க்கு மார்க்கெட் இருக்கும்போது எடுத்தாலும் அதுக்கேற்ப அந்த ஒரு எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தாங்க இருந்து. பகவதி இன்றைக்கும் விஜயோட ஆடியன்ஸுக்குலாம் அந்த பாட்டு அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஹிட்டு, காமெடி அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஸோ கதைக்களமாகவும் பிடிச்சிட்டு தான் இருக்கும். அது ஒரு சில விஷயங்களை நெகட்டிவ் ஓவராக பண்ணிட்டாங்க. அது விஷயமே தெரியாமல் படம் வந்த டைமில் எதுவுமே ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறத மட்டுமே
படமே வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பகவதி தோல்வி தெரியுமா அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு பேசுகிறவங்க மத்தியில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம இந்த படம் அந்த டைமில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எடுத்துன்னு தெரியும். அந்த கம்பேரிசன்லாம் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது நம்ம பகவதி இந்த அளவுக்கு டாப் கொண்டு பண்ணலாம். ஆக்சுவலி உங்களுக்கு வாத்தியாரை விட நிலவேவா மேலே கொடுத்தேன். ஏன்னா நிலவேவா வெற்றிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேட்டரிக்கையில் விஜய்க்கு வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு மார்க்கெட் இருக்குது. காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, பூ உனக்காக இந்த மாதிரி ஒரு ஹிட் அடிச்ச ஒரு சோலட்சுமி கூட வரும்போது அந்த படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலி வாத்தியார் வந்து உங்களுக்கு அர்ஜுனுக்கு மார்க்கெட் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு. அவரோட படங்கள்லாம் வந்து ஓடவே மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த வாத்தியார் வந்து ஒரு பீக் எடுத்தது. ஸோ இந்த கம்பேரிசன்லாம் பண்ணும்போது எனக்கு கமர்ஷியலாக ஒரு படம் ஹிட்டுன்னும் போது நான் இப்படி தான் கவுண்ட் டவுன் பண்ணுறேன். யாரையும் கீழே இறக்கணும் மேலே வைக்கணுன்ற இதில். ஏன்னா நிறைய பேர் விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் வாத்தியாரோட அந்த தேட்ரிக்கல் ரேஞ்சையும் நிலவேவா தேட்ரிக்கல் ரேஞ்சையும் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணாக்கா அந்த பர்ஃபார்மன்ஸில் இந்த ஒரு கவுண்ட் டவுன் வருது. பட் படமாக என்ன கேட்டிங்கன்னா நான் வாத்தியார் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம படமாக கவுண்ட் டவுன் பண்ணல, வெற்றியின் அடிப்படையில் தான் பண்ணுறோம். வெற்றியின் அடிப்படைன்றதையும் ஓவராலாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் தம் நம்ம சிலம்பரசன் ஹீரோ. சிலம்பரசனோட 2வது படம். ஆக்சுவலி 2வது படத்துலேயே ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அதுவும் இது வந்து உங்களுக்கு கன்னடத்தில் நம்ம ராஜ்குமார் நடித்து ஹிட்டான படம். அங்கே 200 நாள். அதுக்கப்புறம் ரவி தேஜா நடித்து இடியட்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஹிட்டான படம். அங்கேயும் சில்லோ ஜூப்ளி கிட்ட போச்சு. அந்த ஒரு ரீமேக் படத்தை நம்ம ஏ வெங்கடேஷ். ஆக்சுவலி ஏ வெங்கடேஷுக்கு வந்து அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு சில படங்கள் அவரோட கேட்டகரிக்குள்ள இல்லைனாலும் முக்கால்வாசி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா படங்கள் எடுக்கிறதுல மனுஷன் வேற லெவல் கில்லாடின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த தம் படத்தை அவர் டைரக்ட் பண்ணது. ஏன்னா என்னதான் சிம்புக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஆக்ஷன் படம் பண்ணுறதுல ஒரு பெருசாக நம்ம அவரை வியர்டாக பார்க்க முடியாதுனாலும் அதே சமயம் இதுக்கு முன்னாடி காதல் அழைத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ஷனையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ரொமான்டிக் ட்ராமா ஆக்ஷன்ற மாதிரி. ஆனால் அதை தாண்டி இங்கே சிலம்பரசனுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவலில் செமையாக இங்கே பக்காவாக சூட் ஆகிற மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்பவே அழகாக அவருக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு நம்ம ஏ வெங்கடேஷ். ஆக்சுவலி சிம்புக்கு இன்னைக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படி இப்படி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஆரம்ப புள்ளியாக தம் படம் தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தம் படம்ன்றது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பல இளைஞர்கள் மத்தியில் வந்து சிலம்பரசனை மிக பெருசாக கொண்டு போய் சேர்த்த படம். ஸோ நம்ம ஏ வெங்கடேஷோட ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் பார்த்துட்றீங்க. பல பேருக்கு ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா படத்தில் செமையான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தவர் நம்ம ஏ வெங்கடேஷ். அப்புறம் இந்த தம் படம் நிறைய பேர் வந்து ஃப்ளாப்ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டைமில் இது தேட்டரில் 100 நாள் ஓடிச்சிங்க. அன்னைக்கு ரேஞ்சில் வந்து ஒரு ரொம்ப இந்த டீனேஜ் பசங்க யங்ஸ்டர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தம் படத்தை ரொம்பவே விரும்பி பார்த்தாங்க. பாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம்லாம் சிலம்பரசனையே ட்ரெண்ட் செட் பண்ணிவிட்ட படங்க. அதனால் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹிட் வெட்டிகள்லாம் கண்டிப்பாக நம்ம ஹிட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப மேக்ஸிமமாக சூப்பர் ஹிட்னு சொன்னாலும் தப்பு இருக்காது. ஏன்னா தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குதா செஞ்சுது. ஆக்சுவலி அது சிம்புவோட ரேஞ்சுக்கு வேறு லெவல் ஓவராக இருக்குது. 2வது படத்துலேயே ஓவராக துள்ளுறா அப்படிங்கிற மாதிரிலாம் நெகட்டிவேஷன் நிறைய பண்ணாலும் அவரை விட மூத்தவங்களாக இருக்காங்க ஹீரோயின் இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாலும் இந்த படம் சிம்பு கேரியரில் அவருக்கு இம்பார்ட்டண்டாக இருந்ததாக மட்டும் இல்லாமல் வெற்றியாகவும் இருந்த படம் சொல்லி தான் ஆகணும். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மகாபிரபு. இந்த மகாபிரபு படம் தான் நம்ம ஏ வெங்கடேஷோட முதல் படம். ஆக்சுவலி ஒரு பவித்ரன் சங்கர் இட்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார்ல அந்த ஒரு பழக்கத்தில் சூரியன் படத்தெல்லாம் நம்ம சரத்குமார் இருந்திருப்பாரு. ஸோ ஜென்டில்மேனே வந்து அவர் தான் பண்ண வேண்டிய படம். இந்த மாதிரியான விஷயத்தில் சரத்குமாருக்கும் நம்ம ஏ வெங்கடேஷ்க்கும் நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த ப்ரொடியூசர் கூட சரத்குமாரோட கால் ஷீட் இந்த மாதிரி வந்திருக்கும். கவுண்டமணி செந்தில் சரத்குமார் இவங்க காம்போல இந்த படம் ரொம்பவே நல்லா தேட்டரில் ஹிட் அடிச்சுது. ஆக்சுவலி ஹீரோயினியாவும் சுகன்யா வினிதான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கமர்ஷியல் டைரக்டராக ஒரு படத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாரு. எமோஷனலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி எடுத்தவொடனே நம்ம ஏ வெங்கடேஷ் முதல் படம் டைரக்ட் பண்ணி அந்த முதல் படமே தேட்டரில் பொறுத்த வரைக்கும் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி வெற்றிங்கிறது ஹிட்டுங்கிறத தாண்டி இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சில் இருக்கும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் மலை நம்ம அருண் விஜய் ஹீரோ. ஆக்சுவலி அருண் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம்னு கேட்டால் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஏ வெங்கடேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து அவரோட ஃபிலிமோகிராஃபி சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நல்லாவே இருந்தார். ஆக்சுவலி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மலையில் வந்து பிரபு ஓப்பன் நிறைய கேரக்டர் ஷீட் பண்ண ஆரம்பிச்சனால அவர் அண்ணனா வச்சு நம்ம அருண் விஜய் கமர்ஷியல் ஹீரோ வச்சு இந்த படம் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அருண் விஜய்க்கு சும்மானே படம் ஓடாது. அப்படி இருக்கும்போது அவர் கமர்ஷியல் ஹீரோனாக்கா என்னத்துக்கு ஆகும் படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த படம்ன்றது நம்ம ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எவ்வளோ பேருக்கு கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா படம் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சவர். அதுக்கேற்ப நம்ம அருண் விஜய்க்கு இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கில் நல்ல ஒரு ஹிட் அடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் காம்போவில் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு வெற்றி நான் அந்த தொடர்ச்சியாக தான் மாஞ்சாவேல எடுத்திருப்பாங்க. இந்த மலைன்றது அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஹிட்டுங்கிறது ஒரு சூப்பர் ஹிட்ன்றே சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம அருண் விஜய்க்கு வந்து எவ்வளவோ வருஷங்களாக வெற்றிக்கு போராடி இருந்தார். 95லேருந்து அப்புறம் பாண்டவர் பூமி வந்திருக்கும், தவம் வந்திருக்கும், இன்னும் ஜனனம்லாம் பெஸ்ட்டாக வந்துருமான்ட்டு எதிர்பார்த்தாரு. ஆனால் எந்த படமும் சரியாக போகாமல் ஏன் இயற்கையில் கூட பெருசாக வராமல் அவருக்கு கடைசியாக ஒரு நல்ல வெற்றியாக இந்த மலை அமைஞ்சதுனாக்கா ஆக்சுவலி நான் சொல்லிட்டேங்க ஏ வெங்கடேஷோட மேஜிக்கில் நிறைய பேர் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலி அருண் விஜய்க்கு வந்து தடையறத்தாக்க தான் வந்து ஒரு செம பிரேக்கிங் சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தவம் இயற்கை இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாலும் மலை
நம்மளால இதாங்க கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். ஸோ ஏ வெங்கடேஷோட அந்த கமர்ஷியல் மசாலா அந்த இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களில் வந்து நெகட்டிவ்லாம் பேசலைனாலும் இங்கே பாசிட்டிவாக பெருசாக பேசுகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் ஹீரோவாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து வெற்றிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட படம்ன்றது ஒரு நல்ல ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. நம்ம கூட இல்லை 3வது இடத்துல பார்க்க போகிற படம் குத்து தம்மோட ஹிட்டை தொடர்ந்து அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, வெங்கடேஷ் கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டாக்கா அடுத்த படம் அவரோட ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவர் ரொம்பவே வந்து காம்பேக்டாக இருப்பார். அதை தாண்டி அவரோட ஒர்க்குன்றது அந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தம்மோட பேட்டர்ன்லேயே குத்துங்கிறது வருது. இந்த குத்துங்கிறதும் நம்ம சிலம்பரசனை வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு யங்ஸ்டர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு நாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டிஆருக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் இந்த குத்துன்றது தம்முக்கெலாம் வந்து ஒரு படி மேலே இருக்குன்றே சொல்லலாம். ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரியே குத்துல வந்து அந்த எனர்ஜெட்டிக்காக யங்ஸ்டரோட அந்த காமெடி ஆகட்டும், அதை தாண்டி அந்த சாங்ஸ் ஆகட்டும், ஸோ நம்ம குத்து ரம்யா ஆகட்டும், எல்லாமே பக்காவாக செட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்புக்கு வந்து மூத்த ஹீரோயின் கூடலாம் நடிக்கிறதுன்றது ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்குது. ஸோ அதையே வந்து இன்னும் ஓவராக பண்ணி மும்தாஜ் ரம்யா கிருஷ்ணன் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து பாட்டு கீட்லாம் செமையாக போட்டு தாக்கியிருப்பார். ஆக்சுவலி நம்ம ஏ வெங்கடேஷ் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் டேரக்டர்ன்றதை எந்த அளவுக்கு வந்து அவரை நம்ம பூஸ்டப்பாக சொல்ல முடியுன்றதுக்கு அவரோட அந்த படத்தோட அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேன்றதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸை கவர் அப் பண்ணுறதுக்கு என்ன தேவைங்கிறதையும் அவர் கரெக்டாக பண்ணுவார். ஆக்சுவலி அதில் இந்த காஸ்டிங் செலெக்ஷன்லாம் நம்ம தாராளமாக சொல்லலாம். கலாபவன் மணி ஆகட்டும், விஜயகுமார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அப்புறம் குத்து படத்தோட வெற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தையும் நிறைய பேர் ஃப்ளாப்னு சொல்வீங்க. ஆனால் இந்த படம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 110 நாளை மேலேயே ஓடிச்சு. அன்னைக்கு யங்ஸ்டர்லாம் நல்லா கவர் பண்ணி இந்த படம் வந்து நல்லாவே போச்சுங்க. சூப்பர் ஹிட்ன்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட வெற்றி இருந்தது. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ஏய் சரத்குமார் படம். ஆக்சுவலி 96 சரத்குமார் வெங்கடேஷ் தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சரத்குமாருக்கு வந்து ஒரு சில படங்கள்லாம் சரியாக போகாமல் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து யங்ஸ்டர்லாம் வச்சு இட்டு கொடுத்துட்டு இருக்காரு. என்னப்பா நம்ம கிட்ட வரமாட்டேன்ற மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. ஏயில் சரத்குமார் கூட நம்ம ஏ வெங்கடேஷ் கூட்டணி சேர்ந்திருப்பாரு. ஆக்சுவலி ஆரம்ப கட்டத்தில் செந்தில் கவுண்டமணி கூட சரத்குமாரை செமையாக மேட்ச் பண்ணி விட்டாரு. இங்கே வடிவேலு கூட வேற லெவலில் வந்து இணைச்சிருப்பாரு. அதோட கூடவே நமிதாவையும் சேர்த்து விட்டு மனுஷன் பிச்சு பெடல் எடுத்திருப்பாரு படத்தில். ஆக்சுவலி அதை தாண்டி கான்செப்டாகவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெயிட்டான கான்செப்ட், எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே நம்ம ஆக்சுவலி கமர்ஷியல் டைரக்டர்னா அதாங்க மசாலா படம்னா அதானே எல்லாமே வந்து சரிசமமாக கலக்கணும். ஸோ மியூசிக்கும் ஸ்ரீகாந்த் தேவா வச்சிருக்காரு. அவரோட அந்த வைபுக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் சம லெவலில் வைப் பண்ணியிருப்பாரு. கதை வேணுமா கதை இருக்குது, பாசம் வேணுமா பாசம் இருக்குது, நட்பு வேணுமா நட்பு இருக்குது, பாட்டு ஈட்டு வேணுமா பாட்டு ஈட்டு இருக்குது, கவர்ச்சி வேணுமா கவர்ச்சி இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது. என்ன தான் இல்லைங்க இவரோட கமர்ஷியல் படத்துலன்ற அளவுக்கு. ஏன்றது அன்னைக்கு தேட்டரில் நிறைய ஆடியன்ஸால் ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படமாக என்ஜாய் பண்ணப்பட்டது. தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 நாளைக்கு மேலே நல்லா ஓடின ஒரு படம். இந்த படத்தோட ஹிட் வெட்டியும் நம்ம சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் சாக்லேட். நம்ம ஏ வெங்கடேஷுக்கு 5வது படம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அவர் இதுதாங்க முதல் படம் சொல்லணும். ஏன்னா மகாபிரபுவே ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருந்தாலும் அதில் அந்தளவுக்கு ஃபுல் கமர்ஷியல் பேட்டர்ன் அவரோட நிறைய படங்கள் இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவரோட ஜானர்லாம் மாறி போயிருக்கும். நிறைய டாப் ஆக்டர்ஸ் ஆக்சுவலி முன்னணி ஹீரோக்கெல்லாம் வந்தாலும் அவருக்கு பூப்பறிக்க வருகிறோம் அப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி சினிமாவில் நீடிக்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு வந்தவர். ஸோ அவர் சினிமாவில் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரே ஒரு சுய பரிசோதனை பண்ணிட்டு திருப்பி வந்தார் இந்த சாக்லேட்லாம் சொல்லலாம். ஏன்னா ஃபுல் பக்கா கமர்ஷியல் பேட்டர்னை கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பார் மனுஷன். அதை வேறு லெவலில் செமையாக ஒர்க் அவுட் பண்ணியும் விட்டுருப்பார். ஆக்சுவலி இந்த சாக்லேட் படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரில. அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பெரிய இளமை துள்ளலான ஒரு படமாக இருந்தது. ஏன்னா காலேஜில் இருக்க சம்பவம், அதே சமயம் வந்து மும்தாஜோட கவர்ச்சியே தாங்காதுனாக்கா மும்தாஜ் டபுள் ஆக்ஷனில் கவர்ச்சி, இதுதான் போதுமான்னு பார்த்தா ஜேர ஹீரோயினிக்கும் கவர்ச்சி, எங்களால் முடியலைங்கிற அளவுக்கு. ஆக்சுவலி மனுஷன் வந்து கவர்ச்சி மட்டும் இல்லாமல் அங்கே நாகேந்திர பிரசாந்துக்கான அந்த ஒரு ஃபைட்டு, காலேஜுக்குள்ளே இருக்க அந்த ஒரு விஷயம், அப்புறம் காமெடியில் இருக்கிறது, காலேஜோட அந்த நிறைய விஷயங்களை வந்து மனுஷன் வேறு லெவலில் இன்றைக்கி காலேஜ் பசங்க தான் படம் பார்க்க வராங்க, அவங்கள வேறு லெவலில் வந்து குதூகலப்படுத்தி விட்டணும்னு சொல்லிட்டு செம கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இந்த படம் எடுத்திருப்பார். சென்டிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சுஹாசினியோட அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலியும் உள்ளே கூப்பிட்டு வர மாதிரி, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரோட விஷயம் நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஸ்டோரி ஆர் மாதேஷ் அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பார். மதுரை டைரக்ட் பண்ணார்ல அவர் தான். அவர் சங்கர் ஹிட்லாம் இருந்த ஒரு பழக்கம். ஸோ அதெல்லாம் பெருசாக போய்டும், வேண்டாம் ஸ்கிப் பண்ணிப்போம். ஆக்சுவலி மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஏ வெங்கடேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண அந்த ஸ்டைலுன்னு இருக்குங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் பாட்டெல்லாம் வந்து தேவா போட்டிருப்பாரு. மலை ஒரு வேறு லெவல் இட்னாலும் மீதி பாட்டெலாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காதுனாலும் ஆக்சுவலி படம் பார்க்குற அன்றைக்கி எல்லாருக்குமே இந்த பாட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் மனப்படமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் படம்னா இப்படி தாங்க இருக்கணும்னு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு பிரசாந்துக்கு அன்றைக்கி எவ்வளோ படம் வந்திருக்கு, எவ்வளோ வெற்றி படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பியூர் கமர்ஷியல் படம் பிரசாந்த் கிடச்சிருக்குமான்னு தெரியல எனக்கு. இதை முதல்ல பிரசாந்த் கொடுத்து பிரசாந்தியம் ஒரு வேறு லெவல் கமர்ஷியல் ஹிட் பண்ணியிருப்பார். நிறைய படம் நீங்கள் பேசலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபுல் கமர்ஷியல் எனக்கு தெரியலைங்க. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா பிரசாந்தோட
ஃபிலிமோகிராஃபிலேயே ஒரு டாப் கமர்ஷியல் படமாக நான் சாக்லேட் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வேறு லெவல் ஃபன் என்டர்டைன்மெண்ட் தாங்க இந்த படம். அதுக்கான ரிசல்ட்டும் தேட்டரில் வேறு லெவலில் கிடச்சிது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே நிறைய தேட்டர்களில் மெயின் ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி படம் ஓடுறதுன்னு பார்த்தீங்கன்னாலும் 1 மாதம் 2 மாதத்துக்கு நிறைய இடத்துல மெயின் ஸ்க்ரீன்லேயே ஓடிச்சு. அதை தாண்டி இந்த படம் 100 நாள் தேட்டர் ரன்னையும் தாண்டி ஓடிச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் சாக்லேட் பார்க்கலனாக்கா சாக்லேட் படத்தை போய் பாருங்கள். அதில் சார்லி, தாமு இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் தான் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி படத்தோட கான்செப்டும் படத்தில் இருக்க அந்த நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை மிக பெருசாக என்டர்டைன்மெண்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் மாட்டோம்னு கேட்டாலே தேட்டரிக்கெல்லாம் வந்து எல்லா படத்தை விட பெஸ்ட்டாக ஓடின படம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சாக்லேட் தான் சொல்லுவேன். இந்த சாக்லேட் வெற்றிக்கு அப்புறம் தான் நம்ம வெங்கடேஷே அவருக்கான கரெக்ட் பேட்டர்னை பிடிச்சி இந்த ஒரு பேட்டர்ன் ரேஞ்சிலே தான் அவர் அதுக்கப்புறம் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணி அவர் ஒரு வெற்றி கமர்ஷியல் இயக்குனர் அந்த ஒரு பேர் எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கெல்லாம் முன்னோடியான படமே சாக்லேட் தான். ஸோ அதை தான் முதலிடத்தில் அவரோட கவுண்டரில் கொடுக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்துருப்பீங்க நம்ம வெங்கடேஷோட அந்த கவுண்டனை நிறைய பேசுகிற நீங்கள் 2வது பட்டை தான் ஏன் போடணும்னு பார்த்தேன். பட் தேவையில்லை, எதுக்கு இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று போட்டு பெருசாகவே போட்டு விடுவோம். இது எனக்கு கட் பண்ணிட்டு பேச வரலைங்க. இது கூட பேசலாம் எனக்கு என்னவோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தோணுது. ஆக்சுவலி 22 படம் போதே நான் யோசித்தேன் இதெல்லாம் நம்ம எடுத்து பேசினா இவனுக்கு வர நொய்யணுவானுங்க. நம்ம தொண்டை தண்ணி வத்தா பேச நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் வீடியோ ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாதுல்ல இது கூட கொடுக்கலனா. சரி ஓகே, ஆக்சுவலி நான் என்ன சொன்னாலும் கேட்க போகிறல, எல்லாம் வந்து நிறைய பேசுகிற அது இதுன்னு போகிறீங்க. ஓகே, ஏதோ பண்ணிட்டு போங்க. அப்புறம் நம்ம வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. கால கொடுமை பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் வேறு லெவல் செம டேரக்டராக இருந்தவர், ஆக்சுவலி செம கமர்ஷியல் மசாலா டேரக்டராக இருந்தவர். இன்றைக்கி யூடியூப் சேனல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ மஞ்சுபால் பாய்ஸ் படத்தை பற்றி ஏதோ பேசினதில் தான் அவரோட வீடியோ பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய சினிமாவில் வந்து என்ன மாதிரிலாம் வந்திருக்காரு, ஒரு சினிமா எடுக்கிறது எப்படி, ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறது எப்படி, நிறைய பேர் சினிமாக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வெங்கடேஷோட யூடியூப் சேனலில் ஒரு ஃப்ரீ அட்வைஸாக நீங்கள் அந்த சேனலில் பாருங்கள்.